வாக்கு தத்தமுள்ள வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். பிலிப்பியர் 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா கண்களும் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலை கண்டுகிறோம். இஸ்ரவேல் காட்டு உலகங்கள சுகமற்ற தெய்வம் இந்த ராத்திரி வேலை கண்டிப்பார். வாக்கு சட்ட பண்ணினால் வாக்கு மாறாது. வாக்கு சட்ட அள்ளி கொடுப்பார், அதை நிறைவேற்றி முடிப்பார். அந்த வாக்கு சட்டம் படி ஒவ்வொரு வார்த்தை விரும்ப போகக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தை விரும்ப திரும்பக்கூடாது. அந்த வார்த்தை தேவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை சிறிய பலத்தட்டம் ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நீ பொறுப்பேற்று நடத்துகிறார். ஆவியான சபைக்குள்ள சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன். இந்த ஆவியன் எங்களுக்கு கூட பேச முடியும். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். உம் சட்டத்தை நாங்கள் கேட்கிறோம். உங்களோட பிரசங்கம் இல்லாமல் எங்களால் வாய்ப்பு பிரசங்கத்துக்காக நீர் மாற்ற எங்களுக்கு சிறிய செய்யும் பலப்பற்றி பிரதியாக அல்லேலூயா. என்ன சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். கவலைப்படாது. கவலை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். 4 காலத்தை நான் சொன்னேன் கவலை குறித்து. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதே வசனத்துல கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபத்துல பார்க்க போறோம். இப்ப அந்த ஜெபம் எப்படி பண்ணணும் அதுதான் நிறைய பேருக்கு கேள்வி. ஜெபம்ன்றது ஒரு மனிதனுக்கு அது தண்ணி மாதிரி. ஏன்னா தாகத்துக்கு அதான் அந்த ஜீவ தண்ணி இல்லாம நம்மளால ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஜெபம் முக்கியமானது. இந்த வேதத்தை வாசிட்ட பார்த்தா ஆகாரம் மாதிரி ஜெபம் நம்மளுக்கு தாகத்துக்கு தண்ணி மாதிரி. இந்த 2 முக்கியம் தேவை. அதான் அது இப்ப நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க. கவலைப்படாது. நம்ம கவலை யாரும் பேசாதீங்க. எதை குறித்து கவலைப்படாது. ஏன்னா எல்லாவற்றையும் ஜெபம் தேவை. இப்ப அந்த ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லி எழுதிட்டாங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் இங்கே பாருங்க. நல்லா பார்க்காது. இங்கேதான் மூச்சு நல்லா அங்கே நல்லா இல்லை. இங்கே பாருங்க. கஷ்டம் நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டம் நாட்டு. சரி கவனிங்க. இப்போ ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் எழுதுற ஒரு காரியம் என்னன்னா, கவலைப்படாமல் ஜெபிங்க. அப்போ என்ன அவர் கொடுத்த காரியம் என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றார். அப்ப தேவனுக்கு எது முக்கியமா நம்ம தெரியப்படுத்துறோம்னா அது ஜெபம் மட்டும். கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இந்த கவலைப்படாம ஜெபத்தை மட்டும் ஒரு 4 காலத்தை நம்ம மத்தியில் சொல்ல முடிக்கிற கவனிங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டம் நடக்கிறோம். நிறைய சமயத்துல பிரச்சனை வரும். நம்ம வாழ்ந்து போற தேசத்துல பிரச்சனை இருக்கும். ஆனாலும் நம்மளை அதுல இருந்து பாதுகாக்கணும் சொன்னா முதல்ல ஜெபம் தான். நம்மளுக்கு வியாதி இல்லாம படிப்போட சுகத்தோட கத்தோட பாதுகாப்புல வாழ்ந்துட்டோம்னா அதுவும் ஜெபம் தான். ஏன்னா ஒரு மாத்திரை எப்படி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குதோ அதே போல் ஜெபமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அதனால ஜெபம் நம்மளை பாதுகாப்புது. இப்போ முதல் காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, எதுவும் கவலைப்படாமல் முதல் ஜெபம் எதுன்னு சொன்னா அதை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகத்துல 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல அதுல 1ஆம் வசனம். அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி, என் இதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படு. நம்ம நல்லா கவனமா கேளுங்க. முதல் ஜெபம் அண்ணல் பண்ண ஒரு அருமையான ஜெபம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் எப்படி பண்றதுன்னு கூட தெரியல. எதுக்கு ஜெபம் பண்றதுன்னு கூட தெரியல. என்ன நோக்கத்தோட ஜெபம் பண்றது நம்மளுக்கு தெரியல. எதுக்காக ஜெபம் பண்றதுன்னு தெரியல. என்ன தேவைக்காக ஜெபம் பண்றது தெரியல. ஆனா இந்த அண்ணல் பண்ற ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்து ஒரு காரியத்தை செய்யறாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னா, சில பேர் கவலையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க. சந்தேகம் வர சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது. ஆனா இந்த அண்ணலுக்கு வந்த ஜெபம் ஏன் ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தாங்க? அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், தேவன் அண்ணல் ஜெபத்தை ரொம்ப விரும்புகிறார். எப்படி விரும்புறான்னு சொன்னா, அதுல 1ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அரித்தபடினால் இதான் முதல் காரியம். என்னன்னா நம்மள ரொம்ப துக்கப்படுத்துறாங்க.
தங்கள் சக்காலத்தை நம்மளை ரொம்ப துக்கப்படுத்த அந்த வேதனை தாங்க முடியாம இவங்க என்ன பண்றான்னு சொன்னா அந்த ஒரு காட்டு செய்யறான். 10ஆம் வசனம் வாசிக்குமா. அவள் போய் மிகவும் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 12ஆம் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிறுத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அம்மா நல்ல கவனமா வசனத்துல படிச்சுன்னா இதை பார்க்கும்போது அண்ணன் ஒரு பொருத்தனை பண்றாங்க. இப்ப அந்த பொருத்தனை தான் நிறைய பேர் சில பேர் அந்த ஜபம் வந்து கர்த்தர் கேட்டாரு கிரீசனாரு. ஆனா 100க்கு உண்மை பொருத்தனைக்காக கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. அதான் உண்மை. பொருத்தனைக்காக நீங்க என்ன கொடுப்பீங்க அது கேட்க கிரியை செய்ய தெய்வம் அல்ல. அதை மனுஷனா இருப்பான். நீங்க எதை கொடுத்தாலும் பதில் நான் செய்யணும். ஆனா தேவன் விரும்புற அந்த அண்ணா ஜபத்தை பொருத்தனைக்காக அந்த ஜபம் அல்ல. அது முக்கியமான ஒரு காரியம் சொல்றாங்க. சேனைகளை கட்டாரு தேவரி உம்முடைய அடியாளு. நான் அடியாளு. நான் யாருக்கு அடியாளு? உமக்கு தான் நான் அடியாளு. அப்ப என்ன சொல்றோம்? உங்களுடைய அடியாளை சிறுமையை கண்ணுக்கு பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாம நிலத்தள்ளி உங்களுடைய அடியாளுக்கு ஒரு பிள்ளை கொடுக்குறது. ரெண்டு காரியம் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருக்குள்ள ஜபம் வந்து ரொம்ப தயத்துக்கிறாங்க. என்னன்னா எதுக்காக அவங்க அறிவான்னு சொன்னா தன் சக்காலத்தை மிகவும் மிச்சனப்படுத்தி துக்கப்படுத்துறதுனால அதை பை வாங்கிறதுக்காக அந்த அம்மா ஜபம் பண்ணல. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட அவங்களை குட்டப்படுத்தி ஆண்டவரை அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன உயர்த்தினார் என்ன வாய வைக்கிறார் ஒரு பிள்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணல. தன்னை தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துக்கிறான். நான் உங்களுடைய அடியாள ஆண்டவர் என்றார். ஏன் அடியாள் தான்? உங்களை அடியாள கண்ணுக்கே பாரு. இன்றைக்கு நான் துக்கத்தோட வந்திருக்கிறேன், கண்ணீரோட வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் கவலைப்படல. என்னை எப்படி பேசினாங்க கவலைப்படல, என்னை மதிக்கலையே கவலைப்படல, என்னை அச்சடை பண்ண நான் கவலைப்படல. ஆனா நீங்க என்ன கண்ணோக்கி பார்க்கணும். நான் கவலைப்பட மாட்டேன். யாரும் என்ன சொல்ல கவலைப்பட மாட்டேன். நீங்க என்ன கண்ணோக்கி பார்க்கணும். அப்ப அந்த கண்ணீரை ஜபம் தான் தேவன் அதிகமா விரும்புறாரு. அப்ப நிறைய பேர் நம்மள எவ்வளவு துக்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் சரி, பதிலுக்கு பழி வாங்குற ஜபம் நிச்சயமா ஆண்டு அது ஒரு போது விரும்ப மாட்டேன். தேவன் அப்ப இந்த வாரவாசனம் என்ன சொல்றாரு? கர்த்தர் கர்ப்பத்தை அடித்திருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப அவன் சக்கரத்துக்கு மிகவும் விசாரப்படுத்துறாங்க. ஆனா இந்த அம்மா கர்ப்பத்தை அடிப்பீங்க தரகன்னு சொல்லல. ஆண்டவரை என்ன அவமானப்பட்ட அவங்கள பழி வாங்கன்னு சொல்லல. ஆண்டு அவங்களை மத்தியில என்ன உயர்த்துன்னு சொல்லல. உங்களுடைய அடியாள சிறுமையை கண்ணுக்கு பாரு. உங்களுடைய அடியாள மறக்காதீங்க. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. என் சொந்த பண்டெல்லாம் என்ன மறந்துட்டாங்க. நான் நம்பின மனுஷன்லாம் என்ன மறந்துட்டாங்க. என் கூட பண்ணலாம் என்ன மறந்துட்டாங்க. எங்க பெற்றோர்லாம் என்ன மறந்துட்டாங்க. இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன். நான் கண்ணீரோட இருக்கிறேன். நான் யாரை குறித்து கவலைப்படல. நான் அனாத்தியாக்கிறேன்னு சொல்லி கவலைப்படல. ஆனா நீங்க எனக்கு இருக்கிறீங்க. இப்ப இருக்க அடியால கண்ணுக்கு பாரு. எனக்கு கவலைப்படக்கூடாது. அதனால சொல்றாரு ஜபம் எதுக்காக தெரியுமா? இவனுக்கு எந்த ஸ்டோரியில வந்தாலும் கவலைப்படாது. அவனை கூப்பிடுறாரு. நம்ம ஸ்ட்ரெயினில் வரும்போது நம்ம மனுஷனை கூப்பிட்டோம். உதவி செய்ய யாரும் வரல. நம்ம மனுஷனை நம்மளை ஹெல்ப் பண்ண கூப்பிடுறோம். அவங்க கை கொடுக்க யாரும் வரல. எல்லாரும் நம்மளை அற்பமா நினைக்கிறாங்க. நம்மளை சொல்லி காட்டுறாங்க. நமக்கு வேலை கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயினில் பார்த்து அற்பமா நினைக்கிறாங்க. குத்தி பேசுறாங்க. அது உங்க இதயத்தை தாங்க முடியாத ஒரு காரியம். இப்ப இதே மாதிரி தான் இது ஆகார பார்த்தீங்கன்னா சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஆண்ட சொல்றா நான் பிள்ளை கொடுப்பேன்றாரு. ஆனா இவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமே அவர் மனைவி பேசி கேட்டு ஆகார மனைவியா வச்சுக்கிறாரு. ஆனா ஆகார மனைவியா வச்சுட்ட பிறகு ஆகாருக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அம்மா கவனிக்க திரும்ப பார்க்காதீங்க. ஆகாருக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சாரால அற்பமா என்ன ஆரம்பிச்சாங்க. அந்த வசந்த வாசிப்போ ஆதியாகமம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழித்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் ஆட்சியரை அற்பமாக எண்ணினாள். ஆனா இந்த அம்மா ஆகார எத்தனை யாரு அப்படின்னு சொன்னா 1ஆம் வசனம் வாசிமா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். பாரு இட்மாத்திரி அம்மா தான். அப்ப சாராய் தான் இட்மா. ஏன் எனக்கு பிள்ளை இல்ல? அப்ப நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளை குறித்து யார் என்ன பேசினாலும்
நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா அது ஒரு திட்டம், பெரிய திட்டம் கட்ட வச்சுக்க. என்ன திட்டம்னு சொன்னா, இப்போ முதல்ல யாருக்கு பிள்ளை பிறகுன்னு சொன்னா ஆகாருக்கு பிள்ளை பிறக்காம நல்லா கவனமா கேளுங்க. ஆகாருக்கு பிள்ளை பிறகுது, ஆனா சாரால் பிள்ளை பிறக்கலாம். ஆனா ஆகார் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அதுல 18ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல தான் வேண்டாம் வசனம் வாசிக்குமா 11 12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவா. அவன் இஸ்மாவேல் நாலு பேரை வச்சுட்டாரு. அப்புறம் அவன் எப்படி பாருங்க, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். போதும், அவன் துஷ்ட மனுஷனா இப்ப யாருக்கு? ஆகாருக்கு பிறந்த மகன் துஷ்ட மனுஷன். ஆனா சாராளுக்கு பிறந்த மகன் வாக்குத்தத்த மனுஷன். அப்போ அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு சொன்னா தீர்க்கதரிசி சாமுவேல். ஆனா இந்த வசந்த வாசிப்போ 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அந்த 4ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஆமா, நல்ல மாணவங்கள் பெண்ணாளுக்கு நிறைய பிள்ளை இருக்காங்க, பொன் பிள்ளை இருக்க, ஆண் பிள்ளை இருக்கிறாங்க. ஆனா அண்ணாளுக்கு முத ஒரு ஆண் பிள்ளை தான் கஷ்டம் கொடுத்தாங்க. ஆனா அந்த அண்ணாளுக்கு பண்ற ஜெபம், அந்த சிறுமியை கண்ணுக்கு பாரம் ஆண்டவரே, அடியால கண்ணுக்கு பாரம் தன்னை தாய்த்த அந்த கண்ணு ஜபம சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆகார் கொண்டு வந்த சாரால ஆகார் பிள்ளை மாசமா இருக்கான்னு சொல்லி சாரால எப்படி அற்பமா எண்ணினாங்க, அதே ஆகாருக்குள்ள வயிற்றுல இருக்கிற பிள்ளை சுத்தம் இருக்கணும் வந்தான். ஆனாலும் ஆகார் பிள்ளை சாராவோட பிள்ளை ஒரு வாக்குத்தத்த பிள்ளை யாரு? ஈசாக். அப்ப ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சாமுவேல் முகமுகமா பேசுறாரு. அப்போ ஒரு குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை உயக்கார கொண்டு வர ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, சில காரியத்தை தேவன் நம்மள ஒரு திட்டத்துல வச்சிருப்பேன். எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, நிறைய பேர் நம்மள கேவலமா பேசுவாங்க, அவமானமா பேசுவாங்க, அற்பமா பேசுவாங்க, நம்ம சொந்தத்துல இருக்கிறீங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறீங்க, நம்மள வெறுக்கிற மாதிரி பேசுவாங்க, நம்மள கைவிடுற மாதிரி பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, உனக்கு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீ பண்ற ஜெபம் அவங்கள பை வாங்குற மாதிரியோ, அவங்க கண்களுக்கு முன்னாடி என்ன உயர்த்துற மாதிரியோ, அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. இப்ப இருக்கிற நான் தனிமையா இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய அடையாள கண்ணைக்கு பாரு, என் சிறுமையை கண்ணைக்கு பாரு, என் நிலைமை கண்ணைக்கு பாரு. அந்த அண்ணல் பண்ற ஜெபமே கர்த்தர் பதில் கொடுத்த ஒரு பெரிய கர்த்தர் ஒரு சந்தையை உருவாக்குறது. எனக்கு நிறைய பேர் ஜெபம் யாராவது ஒண்ணு சொல்லிட்டான்னா முதல்ல ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க, போய் நம்ம சொந்தக்காரர்கிட்ட உறவினர்கிட்ட நம்ம குடும்பத்துல சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்குற ஒரு கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்ல கவலைப்படாதேன்றார். நீங்க ஒன்றை கவலைப்படாதீங்க, ஆனா உங்க ஜெபத்தை ஆண்டவர் சொல்ல, அவங்க இப்படி பேசிட்டாங்க, ஒரு அவமானம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவருக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு சொல்லத்தான் கர்த்தர் உயர்த்தி பண்ணார். 2014ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டுலேருந்தே அது பிரச்சனை தான் வாய்க்குது. என்னைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அன்னைக்குலேருந்து போராட்டம் தான். ஆனா 2014 தான் பெரிய பிரச்சனை வச்சு. ஏன்னா ஒரு கூட்டம் வந்துச்சு, கேவலமான வார்த்தை, அனர்த்தமான வார்த்தை 9 வந்துச்சு. ஒரு வேலை குட்டி ஃபுல்லா ஜனம் வந்துச்சு, தெருவில் நின்று பேசுறாங்க. ஆனா பேச ஒரு வார்த்தை சொல்லாம யாருமே இல்லை, 2 பட்ட நானே எங்க அம்மா மட்டும்தான். ஆனா ஆண்ட பார்த்த சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துருமா, ஆண்டவரே எங்களுக்கு யாரும் கிடையாது, உங்கள்கிட்ட எங்களுக்கு யாரும் இல்லை, நீ ஒரு நீ சுத்தம் பண்ண. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான், போலீஸ்காரன் சொல்லுவாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, என் மேல ஒரு தப்பும் கிடையாது சார், நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா. ஆனா அவங்கள பார்த்தா ஒரு கூட்டமே நிக்கிறாங்க அப்படின்னா. ஆனா அவங்கள பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல. அவங்க வர்றாங்க, அவங்க கிட்ட வரும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், நீ பிரிச்சு குத்துரு என்ன இல்லை, எனக்காக உனக்காக ஜீவனுக்கு ஆண்டு வந்து அந்த பிரிச்சு குத்துன்னு சொல்லிட்டு நான் பார்த்து உள்ள போயிட்டேன். ஆனா கடைசியா பார்த்தா அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கு வந்து தடுத்து பண்ணிட்டாங்க, ஏழு ஒரு இடத்துல கற்று உயர்த்தி. அப்ப என் குடும்பத்துல கேளுங்க, எனக்கு கேவலமான வார்த்தை, அவமானமான வார்த்தை, அற்பமான வார்த்தை, என்னை அச்சட்ட பண்ற வார்த்தை, ஒரு கூட்டம் உருவாக்கி எனக்கு விரோதமா ஏம்புற வார்த்தை, இப்படியெல்லாம் செல்லும் போது அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். தேவனுக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வேண்டிய ஒரு நோக்கம் என்னன்னா, என் நிலைமைய கண்ணுக்கு பாரு மாட்டவரு, என் சிறுமையை கண்ணுக்கு பாரு மாட்டவரு, என் கண்ணீரை கண்ணுக்கு பாரு மாட்டவரு, என் அவமானத்தை கண்ணுக்கு பாரு. அவங்கள பத்தி பேசக்கூடாது, என்னை பத்தி மாத்த நான் பேசுறேன், என் நிலைமை தான் நான் சொல்ல அவர்கிட்ட.
அவங்களால தான் என் நிலைமை வச்சு நான் சொல்லக்கூடாது, அவங்க தான் இனிமேல் பண்றா நான் சொல்லக்கூடாது. என் நிலைமை நீங்க அனுப்பிருக்கிறீங்க. அப்படி சொல்ல சொல்லத்தான் கர்த்தரு இதுக்கு கண்மலை மேல உயர்த்தி வச்சிருக்காரு. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? தேவனை அதிகமா விரும்புறது. எதையும் கவலைப்படாதீங்க, ஒரு காரியம்லாம் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆனா நீங்க ஜெபம் மட்டும் பண்ணா போதும். ஆனா அந்த ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? காலை இதயத்துக்குள்ள சந்தோஷத்தை வாருங்க, மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன் தெரியுமா? என் பிள்ளை அவங்களை பழி வாங்குறமே ஜெபம் பண்ணாம என் நிலைமை கண்ணுக்கு பாருன்னு சொல்லும் போது அந்த கண்ணீரை கர்த்தர் துறைத்துல பிடிக்கிறார், அந்த கண்ணீரை விசாரிக்கிறது, அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்குறார். ஏன் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள யாரும் நம்மளை அடிச்சுட்டாங்கன்னா உடனே அந்த பிள்ளை அழுவும் போது முதல்ல தாய் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அழுதுன்னு சொல்லு, என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் அழுகுறேன்னு. அந்த அழுத முடிச்ச பிறகுதான் யார் என்னை அடிச்சாங்க, யார் என்ன பண்ணாங்க கேட்டு உடனே ஒரு கூட்டம் வரும். ஏன்னா எப்படி நீ அடிச்ச, எப்படி இது பண்ணுது. ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா பாரு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் அம்மா கிட்ட சொல்லாது, போய் சொல்ல, நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு. ஏன்னா நம்மளால அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது, நம்மளால அம்மா குடும்பம் அவமானப்படக்கூடாது, அதனால கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு. அப்ப அந்த குழந்தைகிட்ட நானும் பத்தியா, ஆனால் நம்மளுக்கு எப்படி அப்படி கிடையாது. நம்ம அப்பா கிட்ட போயிட்டு ஆண்டவரே என் கண்ணுக்கே பான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவமானப்பட்டு ஆண்டவரே நாளைக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் கையை காலை ஒதுக்கணும், அவன் வியாதியில போகணும், அவன் அவமானப்பான இப்படிதான் பண்ணுவான். அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு நான் இருக்குது. என்ன தெரியுமா? தன்னை அடிச்சுன்னு காட்டி கொடுக்காம நான் தவறு கீழே வீட்டுட்டேன், நான் தவறு கேள்வி. அப்ப அம்மா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனோட வார்த்தை எதுவுமே கேட்க, இப்ப இருக்கிற நிலைமை பார்த்து அவனை மீண்டும் அவனை தூக்கி அவன் செய்ய வேண்டிய காலத்தை செய்வான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எதுக்கு கவலைப்படாது, கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு யாரு விரோதமா ஏங்குறாங்க, யாரு குற்றம் பார்த்தாங்க, யாரு அவங்க கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், என் சிறுமையை கண்ணுக்கு பாருங்க, என் எளிமையை கண்ணுக்கு பாரு, கண்ணீரை கண்ணுக்கு பாரு, என் நிலைமை கண்ணுக்கு பாரு. இதை மட்டும் நம்ம அது கூட பேச நிச்சயமா சொல்றாரு. ஓ கண்ணீரை கண்ணீதா உணவானதோ, உன் கவலைதான் வாழ்க்கையானது. எல்லா கை கிடைக்கணுமா? கண்ணீதா உணவானதோ, உன் கவலைதான் வாழ்க்கையானதோ. கலங்கதே சகோதரனே, கலங்கதே சகோதரியே, உனக்காக அவர் மரித்தாரே, அன்று உனக்காக அவர் மரித்தாரே. ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார், ஏற்று துணையாக நின்றிடுவார். அப்ப அந்த அண்ணோட ஜபம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் பிள்ளை கொடுத்தவர். இப்ப சொல்றாங்க என்ன திரும்ப சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி அந்த அம்மா அண்ணால பரியாசம் பண்ற ஆரவசனை வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்கலத்தை அவள் மிக துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இப்ப இரண்டாம் அதிகாரம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இப்ப என் பகைஞர் மேல எப்படி வாய் திறந்திருக்கு தெரியுமா? முதல்ல என்ன சொல்லுங்க, சக்காலத்தி எனக்கு பிள்ளைகளை சொல்லி கேவலமா பேசினாங்க. இப்ப என் பிள்ளை இருக்கிறான், வீட்டுல விளையாடி கொண்டிருக்கிறான், என் பிள்ளை இருக்கிறான், ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். ஏன் தெரியுமா? யார் இந்த பிள்ளை பற்றி அவ்வளோ கேவலமா பேசினாங்க. அவன் கண்களுக்கு முன்பாக இப்ப எனக்கு வாயை திறக்க கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்து. ஏன்னா எப்ப தைரியமா பேசு, நீ வெட்கப்பட்டு போவாத. இனி உன் வாயை தடுக்க முடியல. ஏன் பிள்ளை இல்லை, அவன் பேசுமா அவமானமாயிடுச்சு. எப்போ உனக்கு பிள்ளை வந்துச்சு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. எப்ப தைரியமா வாயை தருங்க, அவங்க அவமானப்பட்டு போவாங்க. அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் தக்காளத்தை பற்றி வரவே இல்லை. ஒரு தடவை தான் வாய் தந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாயே கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பேரை வரல, ஆனா அண்ணான் பேர் வரல. சாம்பல் பெறுவார், அந்த சந்தடி வளர்ந்து அப்படி சாம்பல் அண்ணன் கட்டு சாம்பல் ஒரு ட்ரிகர் எடுத்து வரான். ஒரு ட்ரிகர் எடுத்து அந்த கட்ட முகமுகமா பேசுகிறார். சிறு பிள்ளையா இருக்கும் ஆலயத்துல பேசுறாரு. சாம்பலுக்கு வந்து ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. சாம்பலுக்கு வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய விதலை கொடுக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த அண்ணன் அந்த ஜெபம் கட்ட சாம்பலிக்கிறார். இன்னைக்கு நீங்க அனுமதி பண்றீங்க. நம்ம குடும்பத்திலேயே ஐட்ட பொண்ணாவது, இல்லை ஐக்கிய ஆகுது, இல்லை மாமா ஆகுது, இல்லை மாமா பொண்டாட்டி ஆகுது, இல்லை சித்தி பொண்டாட்டி ஆகுது, சின்னப்பா பொண்டாட்டி ஆகுது, ஏதாவது ஒன்று பேசிட்டா போதும், குடும்பத்தண்டே வச்சிடும். ஒன்று நாய் இருக்குன்னா இது அவர் இருக்கு, அதான் முடியும். புத்தகிட்ட ஒரே வார்த்தை, ஒன்று நாய் இருக்கணும், இது அவர் இருக்கு. அவன் சொல்ல கொஞ்சம் பரிமாறினார்,
உடனே நீ வேணுமா இல்லை நான் வேணும், நீ எனக்கு வேணும்னா அவங்கள கால் பண்ணுறேன், நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா அவங்க தான் உங்களுக்கு வேணா நாங்கள் போயிடலாம் இல்லையா. ஏன்னா இப்போ அந்த மாதிரி சவால். ஆனால் அண்ணாள் வந்து தன் கணவரோட இன்னொரு மனைவி இருந்து கூட அவங்க அவ்வளோ கேவலமாக பேசினா கூட அவங்கள பை வாங்குற மாதிரி சண்டை போடுறமா அவங்க புத்தகத்தை சொல்லலை. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற மனைவி என்ன அவமானமாக பேசுகிறாங்க, எதுமா ஒன்று அவன் இருக்கல நான் இருக்கல சொல்லலை. கஷ்டப்பட்ட சொன்ன ஒரே வார்த்தை சிறுமையை கண்டுக்கிட்டான். அந்த சிறுமையை தான் அவங்கள பிள்ளையை உயக்காரன கஷ்டப்படுறாங்க. அந்த சிறுமையை தான் அவன் பிள்ளை திருக்க டிஸ்டர்ப் கொண்டு வர. ஆனால் பெண்ணு நாள் பிள்ளைகளுக்கோ ஒன்றுமே கிடையாது. அதுதான் சொல்ல கவலைப்படாங்க. ஒரு கட்டவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யலான்னு சொன்னா தாமதமா ஆகும். ஆனா அதுல ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஏன்னா செய்யப்படுற காலம் பயங்கரமாவே இருக்கும். அது உயர்ந்த இடத்துல இருக்கு. அப்ப அண்ணனுக்கு இல்லைன்னு எவ்வளவு வேதனை இருந்துச்சு. அதை தாமதம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த அம்மாவுக்கு கண்ணு சொன்ன வார்த்தையை உடனே கட்டாரு. 1ஆம் அதிகாரத்துல பெண்ணை கொடுத்தாரு. 2ஆம் அதிகாரத்துல அந்த அம்மாக்குள்ள சந்தோஷம் என்ன தெரியுமா? எதுக்காக நான் ஆண்ட முயலை துக்கப்பட்டேன்னா அந்த துக்கத்தை ஒரே நிமிஷத்துல ஒரு பிள்ளை கொடுத்து சந்தோஷமா மாத்துறேன். இனி நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனி ஐவ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் மாற்றிட்டாரு. இதுதான் தேவனுக்கு. அப்போ முதல் காரியம் எதை பற்றி கவலைப்படாது. யார் என்ன பேசிட்டோம், ஒரு சொந்தக்கார பேசுகிறோம், உறவினர் பேசிட்டோம், உங்க வீட்டுக்கார தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி யாரோட பேசுகிறோம், உங்க மாமியார் கூட பேசிட்டோம். ஆனால் நீ அமைதியா ஏன்னா அவங்க வாய் திறக்கிறதுக்கு ஒன்று உயர்த்துவார். அவங்க வாய் திறந்து பேசுற அளவுக்கு உன்னை உயர்த்துவார். அவங்களை அதிகமாக்குவதற்கு உங்களை உயர்ந்துட்டு. அப்போ அது முதல் காரியங்கள் எல்லாம் ஆண்டு சொல்றாரு. ஜபம் மட்டும் ஆண்டு உங்களை தாய்க்கு ஜபம் பண்ணுங்க. பை வாங்க ஜபம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஒரு ரைப் பண்ணு சொல்லி ஜபம் பண்ணுங்க. உங்களை தாய்க்கு ஜபம் பண்ணுங்க. நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது ஒரு காரியம், ரெண்டாவது ஜபம் லூக்காட்சி விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல லூக்காட்சி விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒருவரும். இப்ப யாருக்கு இந்த காலத்தை சொல்றாரு சோர்ந்து போகாம அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு விதையை பற்றி வர தலைப்பு. அந்த விதையை குறித்து நிறைய காலம் இருக்குது. ஆனா அதுல நான் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் நான் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இரண்டாவது ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? எப்பவும் வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஒரு காரியம், நம்ம சொந்த இடத்தையாவது, நம்ம பணத்தாவது, நம்மள வீட்டையாவது ஒருத்தர் துரோகம் பண்ணி, இல்லை நம்ம கிட்ட வாங்கின பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டு நம்மளை இப்போ அலைய வச்சுட்டா கூட ஆனால் எனக்கு சோர்ந்து போகிறேன். ஏன் தெரியுமா? நியாயாதிபதி ஒருத்தர் கூட இருக்கிறார். நியாயம் செய்யுது. நிறைய பேர் நியாயாதிபதி தேடாம 5 பேரை மனுஷன் தர்றாங்க. அம்மா ஒரு சின்ன காட்சி சொல்ற எல்லாம் கவனமாக கேளுங்க. ஒரு விசுவாசி ஒரு இடத்த ஒன்று வாங்கிட்டுறாங்க. ஒரு பெரிய இடத்த ஒன்று வாங்கிட்டாங்க. அந்த இடத்த வாங்கினதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கட்டுற அந்த இடத்த கொடுத்துருக்காரு. இந்த இடத்துக்கு விதமாக ஒரு கூட்டம் வருது. எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு அதிகாரத்தில் இன்னும் வந்து போலீஸெல்லாம் இது வராங்க. அப்போ அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா, போலீஸ்காரங்க பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து இது மாதிரி நீ அவனை மறுத்துனா அந்த இடத்த நாங்கள் வாங்கிக்குவோம், அவனை நீ மிரட்டு, நீ அவனை அப்படி சொல்லி அப்படி மாற்றினா உடனே அந்த போலீஸ்காரெலாம் வராங்க ஒரு கூட்டம். அப்புறம் அந்த இடத்த பிறகுட்டு வராங்க. வந்தப்பறம் அந்த விசுவாசத்தை பார்த்து சொன்னாங்க போலீஸ்காரர் எப்படி நம்ம பேசுனது, நீ எந்த அனுமதி வாங்க, அவங்க இடத்த எப்படி பழிச்சு, அவங்க இடத்த எப்படி பிடிக்க வச்சுக்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் ஒழுங்காக அந்த இடத்த கொடுத்துனா உங்களை விட்டுருவான், இல்லைன்னா உன் மேலே நடவடிக்கை எடுத்து உன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவரை மாற்றிக்கிறாங்க. இது ஒன்றுமே சொல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, எதுவுமே சொல்லலை. இவர் சொன்ன வார்த்தையை போலீஸ்காரங்க கை கால் நடந்துச்சு. இவன் தான் சொன்னார்னா, நான் எங்கே போனோமா அங்கே போகிறேன், யார்கிட்ட சொல்லணுமா அவர்கிட்ட போய் நான் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், நான் அங்கே போகிறேன்னா இந்த போலீஸ்காரங்க ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சுன்னா, இவனுக்கு மேலே பெரிய ஆள் இருக்கிறாங்க சப்போர்ட்டு, ஒருவேளை இவன் பெரிய ஆள்கிட்ட போயிட்டா நம்ம வேலை பாதிப்பாருங்க, போலீஸ் வேலை நம்மளத்துக்கு உள்ள வச்சுருக்காங்க, நம்ம இவனை வைக்கலாம் வச்சா நம்ம வைக்கலாம்னு சொல்லு. உடனே நான் சொல்கிறேன் அந்த போலீஸ்காரன், சார் உடனே சார் சின்ன சின்ன விஷயத்தை ஏன் சார் பேசுகிறேன், இல்லை உங்கள் இடம் தானே வச்சுக்கிறேன், நல்லா பண்ணுறேன், இதுக்கு மேலே எதாவது பேசினா உங்கள் மேலே கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பயந்துட்டாங்க. என்ன பயந்தாங்கன்னா, இல்லை நம்ம இவரை ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தால் இவர் அவங்களுக்கு பயப்படுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்காரன் போயிட்டான். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, போலீஸ்காரர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நான் மேலே பெரிய ஆளுகிட்ட போகிறேன், எனக்கு மேலே ஒருத்தருக்கு அவர் சந்திக்க போகிறேன்னு. அது யாருன்னு அவனே கேட்கல போலீஸ்காரன். ஆனால் இவரை சொல்லலை. ஆனால் இவரே நினச்சிக்கிறாருன்னா, நான் பெரிய ஆளுகிட்ட போனேன், ஆண்டுகிட்ட போகிறேன், இவர் சொல்லி மனசில் நினச்சிக்காரு.
ஆனா அவன் நினைச்சுன்னா ஜட்ஜுக்கிட்டே போறான், நீதிபதிக்கிட்ட இவன் சப்போர்ட் ஆளுக்கிறார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா போலீஸ்கார பயந்து போறான். இப்போ அவனை என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா வர்ற கூட்டத்தை பார்த்து பயப்பட்டோ இல்லை நம்ம இப்போ பணம் கொடுத்து ஒரு கூட்டம் எடுத்துன்னு வரட்டோம், இல்லை போலீஸ் மட்டும் இல்லை எனக்கு நியாயம் செய்து ஒருத்தர் இருக்கிறாரு. நான் இரவு பகல் அவரை தான் தேடுறேன். என் இடத்துக்காக, என் நிலத்துக்காக, என் பணத்துக்காக, என் நகைக்காக, என் சூழ்நிலைக்காக எல்லாவற்றையும் நியாயம் செய்து ஒருவருக்கா நான் யாரை கொடுத்து கவலைப்பட மாட்டேன். அதுதான் சொல்ல போவாதீங்க. உங்களுக்கு நியாயம் செய்து ஒருத்தர் இருக்கிறாரு. மனுஷங்களை நியாயம் செய்ய மாட்டான், மனுஷன் அநியாயம் தான் செய்வான். ஆனால் நியாயம் செய்து ஒருவர் தான் ஏசிக்கிறது. ஆனால் பூமியில எல்லாம் அநியாயம் தான் செய்வாங்க. ஆனால் நியாயம் செய்து ஒருத்தர் இல்லை. ஆனால் உனக்குன்னு ஒருத்தர் கட்டரை வச்சிருப்பாரு. அப்போ அவர் நியாயம் செய்யறேன், நீ சும்மா இதை உனக்காக வயக்காடுற யுத்தம் பண்ற அவர் தான். ஒரு இடத்துக்காவது ஒரு நிலத்துக்காவது யார் வந்தாலும் சரி, இன்றைக்கு காணிக்கிற எதுவும் சரி, என்றைக்கு மேலே காண மாட்டேங்க. அப்போ ஆண்டு ரெண்டாவது காரியம் என்ன சொல்றா, சோர்ந்து காணாம ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சாமான் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு என் இடத்த எப்படி பண்றாங்க அவங்க நல்லா வேணும். எதுவுமே நம்ம கொண்டு போறது எல்லாம் சும்மா கொஞ்ச நாளுக்கு தான். ஆனா நம்ம கொண்டு போறது என்ன தெரியுமா, நம்ம செய்யற கிரிய அதுதான் பண்ண சொல்றது. நான் எப்படி வாய்ந்தேன், எப்படி ஏசுக்காக இருந்தேன், எப்படி நன்மை செய்து, எப்படி ஏசு பிரியமான அதுதான் பல்லவத்துக்கு கொண்டு போவோம். அப்ப நீங்க எதையும் பேசாத விட்டுருங்க. உனக்கு ஆண்டு சொல்றாரு, பூமி நிரந்தரமான இடம் இல்லை, பல்லவம் நிரந்தரமான இடம். உனக்குன்னு ஒரு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், ஒரு இடத்தை கட்டி வச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த பூமியில கொஞ்ச நாள் நீங்க வாய்க்கு உங்களுக்கு இடம் தேவை. ஆனா நீங்க மனுஷனை தேடி போவாங்க, ஐந்து போற மனுஷனை தேடி போவாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்குவாங்க. ஒரு சூழ்நிலை பார்க்க மாட்டான், உனக்காக ஓடி வர மாட்டான், உனக்காக அவன் வயக்காட மாட்டான். ஆனா வயக்காடு ஒருத்தர் அவனுக்கு ஏசி சொல்ல, நான் உனக்காக வயக்காடு. தம்மால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட யார் தெரியுமா, எப்பவுமே ஆண்டு கூப்பிடாம இரவு பகல் ஆண்டு வேறு காலையில் ஏந்தவரும் முதல் ஜபம் எப்ப தெரியுமா, சூரியன் வெளிச்சு வரத்துக்கு முன்பாக அதிகாலையில் ஆண்டு பேசணும். ஆண்டே இன்றைக்கு நாளை காண செய்த உனக்கு நன்றி, இந்த நாளை எனக்கு கொண்டு வந்து உமக்கு நன்றி, இனி வரப்போ எல்லா காட்டையும் எனக்கு நியாயம் செய்ய சொல்லி ஜபம் எனக்கு போதும். அதே மாதிரி ராத்திரியில தூங்க போறாண்டவரே, இன்றைக்கு நான் நிச்சயம் எனக்கு படுத்துக் கொள்ளுவேன். நடுராத்திரில ஏன் ஆராதிக்கணும் மகிமை பண்ண இதை சொல்லி பாருங்க. நீங்க இரவு பகல் அவரை கூப்பிடுகிற விஷயத்துல மட்டும் நிச்சயமா அவருக்கு தேவையே மாட்டாரு. எந்த இடத்துல நீங்க எது வேலை செஞ்சாலும் ஒரு என்னென்ன மாட்டிச்சு வராம இருந்தாலும் சரி, அதை வர வச்சு கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக வயக்காடு நியாயம் செய்து ஒருவர் இருக்கிறார். ஆனா நீங்க அவரு தேடிப்போம், இவரை தேடிப்போம், அவரு தேடிப்போம், எல்லாத்தையும் தேடி போகிறது காட்டிடலாம். அந்த அவர் பாதையில் வந்து மேகல் பைசா எனக்காக நீங்க நியாயம் செய்யும், எனக்காக நீங்க வயக்காடுங்க, எனக்காக அந்த விட்டம் அது மட்டும் சொல்லி பாருங்க. உனக்கு வயக்காடு உங்களுக்கு முன்னாடி அவர் போவார், உனக்கு வயக்காடு உனக்கு முன்னாடி போவார். அதுதான் ஆண்டு சொல்றேன், உன்னோடு கூட நான் வயக்காடு, உனக்காக நான் வயக்காடு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். அது சங்கீதம் 35ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் வாசிக்கணும். சங்கீதம் 35:1. நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். வயக்காடுகள் நான் வயக்காடுறேன், உனக்காக நான் வயக்காடுறேன், சும்மா இரு. உன்னோட யுத்தம் பண்ண நான் யுத்தம் பண்றேன், நீ சும்மா இருன்ற. கட்ட நம்மளுக்காக வயக்காடுனா போதும், எல்லா காலத்தையும் ஆப்போசிட்டா மாட்டேன். அவங்களுக்கு யுத்தம் பண்ண வந்தேன்னா கட்ட உனக்காக யுத்தம் பண்ண, நீ சும்மா இருக்க, நீ போவாது யுத்தம் பண்ண. ஏன்னா உனக்கு மாம்ச பலம் அவங்களுக்கு சத்துரு இருக்கிறான், அந்த சத்துரு நீ மேற்கொள்ளக்கூடாது. அந்த சத்துரு அடிக்கிறதுல ஆகியா இருக்கிறது. அப்ப நீ இந்த ஜோம் பண்ணு, ஒன்று வயக்காடு வரணும்னு வயக்காடு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுகிறேன், உன்னோட ஒரு பொருளை கூட யாரும் தர முடியாது, பணத்தை யாரும் தர முடியாது. அது உன்னடே உனக்கு சொந்தமாச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், அது யாரும் எடுக்க முடியும். ஒரு மாதிரி கோயம்பேட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அம்மாவாசை கூட்டத்தை வந்து திடீர்னு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து 10 ஒத்துக்கிறாங்க, 10 நிறைய பண்ண வச்சுக்கிறான், 10 ஒத்துக்கிறான். திடீர்னு ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்க வந்து பார்த்து ஏதாவது ஐநூறு சொல்கிறான், அதே 10 காணும், இது ரொம்ப பயமா இருக்கு, காசு மற்ற காசு அதில் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு முதல்ல பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன திரும்ப சொன்னார், இது வந்து தேவன் ஆராதிக்கிற இடம், யார் எப்படி மடிச்சு எடுத்துன்னு போனாலும் மாட்டிக்குங்க, அதுலேருந்து ₹1 எடுத்தா கூட உங்களுக்கு லாபமாக மாறும். ஏன்னா விட்டு போன துக்கப்படுறான், அவனுக்காக கத்த வயக்காடுவார், நியாயம் செய்வார். அது வச்சுட்டு போயிட்டா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. மிச்சதெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் கவர்மெண்ட்னா ஜனதாக போயிடுச்சு. கடிச்சா பார்த்தா 10 மூலையில் கிடைச்சி. ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு விசுவாசம் ஒரு பயம். ஏன்னா தேவன் நியாயப்படி நியாயம் செய்கிறோம். அவங்களோட பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க, அவங்க விட மாட்டாரு. நீங்கள் பிரச்சனையில வந்துருங்க, இதுக்கு மேலே அதிகமாக பிரச்சனையே வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 10 தொடாமல் ₹1 கூட எடுக்காமல் அப்படியே விட்டு போயிடுவாங்க. கடைசி அந்த 10 விட்டவங்க ரேட் பண்ணிட்டு வந்து வாங்கி
அப்போ இதுலயே அந்த சமூகத்துல தன் பிள்ளை அறியாம எடுத்தா கூட எச்சரிக்கை வைக்கிறாருன்னு சொன்னா உன் நிலத்துக்கு உன் பணத்துக்கு உன் சொத்துக்கு உன் இடத்துக்கு உன்னோட பொருளுக்கு ஒருத்தர் இருந்தான்னு சும்மா இருப்பாங்க. நிச்சயமா உனக்காக அவருக்கு நியாயம் செய்யுது. கண்டிப்பா நியாயம் செய்யும். நீ எதை பொறுத்து கவலைப்படாது. ஆனா நீங்க நாச்சு சுவாசம் மனுஷன் நம்பாதீங்க. மனுஷன் நம்பி போய் எல்லாத்தையும் காட்டி சொல்லிடாது. நீங்க சொல்றதுனா தான் உங்க வாயில வர வார்த்தை பிடிச்சிட்டு அவன் முக்கியமான ஒரு காரணம் இருப்பா. நீ உண்மையாலுமே கெட்டலன்றா நீ மனுஷன் தேடி வந்திருக்க மாட்டார், தேவன் தேடி வந்திருக்காரு. அப்போ உனக்குள்ள ஆண்டவர் இல்லைன்றார். அப்ப அந்த ஆண்டவர் துக்கப்பட்டார். உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். எது யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல பண்ணிட்டோம். ஆனா உனக்கு வர வேண்டிய நேரத்துல கஷ்ட நிச்சயமா அதை வீட்டு கொடுப்பாரு. மூன்றாவது ஒரு காரியம் கர்த்தர் யார் எப்படி ஜெபம் பண்ணாங்க எடுத்து வாசிப்பா. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் வாசிப்பா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப எதை என்ன சம்பவிக்க போகிறாரு? மூணாவது காரியம் எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணாம இப்ப அதான் நடக்குது. இப்போ எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்? முதல் ஜெபம் வந்து என்ன சொன்னார்னா உங்களை கர்த்தர் யார் என்ன பண்ணாலும் சரி ஆனா நீங்க உங்களை ஆண்டு தாழ்த்துங்க. அவங்களுக்காக பைவாங்க நம்ம ஜெபம் பண்ண தாழ்த்துங்க. ரெண்டாவது இன்னைக்கு ஆண்டு இரவு பக்கம் தேவை முழுக்கா கட்ட நியாயம் யாரும் ஒன்று ஏமாத்தினாலும் விட மாட்டார். உங்க பணத்தையோ பொருள் இடமா நகை எதெல்லாம் தெரியும் ஆனா கட்ட விட மாட்டார். ஆனா மூன்றாவது இனி சம்பவிக்க போகுது. இதுக்கெல்லாம் ஜாக்கிரதா இருக்கணும். என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு சொன்னா அதான் இப்ப நடக்குது. அதே லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 10வது வசனமோ 11வது வசனமா இருக்கு. அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோட்டங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். அப்போ இப்போ அதான் நடக்குது. இப்போ பஞ்சம் ஒவ்வொரு தேசத்துல ஆகார பஞ்சம் 14,000 குழந்தை அவன் சொன்னவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு ஐநா சபை அது வந்து ஒரு பெரிய நீதிமன்றம் மாதிரி அது ஒரு பெரிய இதுவே எல்லா உலக தலைவர் இருப்பான். அந்த ஐநா சபையில இருக்கிற ஒரு தலைவர் அதை சொல்லி அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்கன்னா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பேர பிள்ளைலாம் இருக்கிறாங்க, அந்த குழந்தை நிலமை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருது. என் பேர பிள்ளைகள் ஆகாரம் கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கிறேன்னு 14,000 குழந்தை 48 மணி நேரத்துக்குள்ள ஆகாரம் கொடுக்கலன்னா எல்லா குழந்தை மறைஞ்சு போகும். எனக்கு ஒரு தேசத்துல பஞ்ச ஆகாரம், இன்னொரு தேசத்துல தண்ணி இல்லாம தாக்கத்துக்காக எங்கெங்கயோ ஓடுறாங்க. காயமான ஒரு கிணறு இருக்குது. இந்த பேர் ரவுண்டா ஒரு பைப் வச்சுக்கிறாங்க. அதுல கயிறு கட்டி அந்த பைப்பு ரொம்ப ஆழத்துல போயிட்டு நீட்டா 3 பேர் கயிறு வலிக்கிறாங்க. ஒருத்தர் முன்னாடி எடுப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் வலிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வலிச்சா இதுல பாதி தண்ணி தான் வச்சு அந்த பைப்ல. அது ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சி, எல்லா இடத்துல பில்டிங் கட்டின எல்லாம் வயந்து போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னொரு இடத்துல வாது இன்னொரு இடத்துல கொள்ள நோய், இப்படிப்பட்ட எல்லாம் வந்து கொண்டே இருக்கும்போது இப்ப சம்பவிக்கிற காலத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா முக்கியமான ஒரு காரியம் எதுக்காக உங்களை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல தெரியுமா? அது உங்களை சேதப்படுத்தாது. எதுக்காக சேதப்படுத்தாம வச்சுக்கிறேன்னு சொன்னா இது நடக்கிற காலத்துக்கு இது தெரியும். எங்க உயிரை பாதுகாக்குங்க ஆண்டவரே, அந்த தேசத்தை பாதுகாக்குங்க, எங்க இந்தியாவை பாதுகாக்கணும். சோமான ரத்த சாட்சியம் மறித்தாரு, இந்தியாவுக்காக ரத்தம் சில்லுனீங்க, அந்த ரத்தம் சகல பாவங்களை சகல இன்னைக்கு சுத்திகரிக்கமே. உங்க ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், அன்பு காட்டுற ரத்தம், ஜீவனை ஐக்கிய ரத்தம் இல்லை, ஜீவனை ரசிக்கிற ரத்தம். அந்த ரத்தம் சில்லுனீங்க, எனக்கு நிறைய ஜீவன் ஐந்து போதாண்டவரு. அதுக்காக ஒரு யூடியூப்ல பார்த்து ரொம்ப வேதனையாச்சு. என்ன வேதனையாச்சுன்னா இந்த கல்லு மண்ணில் நிறைய பேர் தெரியும். கல்லு மண் மண்ணுக்குள்ளே தண்ணி மிக்ஸ் பண்ணி கல்லு மண் இருக்கும். சொப்பெல்லாம் செய்வாங்க, விளக்கெல்லாம் செய்வாங்க. அந்த கல்லு மண் ஒரு நாட்டில் அப்படியே டிவியில் போடுறாங்க. அந்த கல்லு மண் எடுத்து ஒரு குண்டால ஒரு பானியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைக்கிறாங்க. நல்லா கரைச்சி வெயிலில் வந்து ஒரு கீழே ஒரு துணி போடுறாங்க. கல்லுக்கு போட்டு அந்த கரைச்ச கல்லு மண் தண்ணி எடுத்து தோசை மாதிரி சுடுறான். லைட்டாக உப்பு போட்டு கலைக்கு தோசை சுட்டு அந்த வெயிலில் காய அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் எடுத்து அது எடுக்கிறாங்க. எடுத்து குழந்தை கொடுக்குறாங்க. அந்த களிமண் ரொம்ப துக்கமா இருக்கும். ஏன் நம்மளுக்கு ஆகார கஷ்டம் குறைவே இல்லாம அந்த கொரோனா காரணம் போச்சுக்கிறாங்க. நிறைய ஆகாரம் தவிர்த்து கொடுத்தாங்க.
அப்ப எதுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. என்ன பாதுகாக்கணுங்க, எனக்கு ஆகாத்த படுக்கிறீங்க, என்ன உங்க கரத்துல வச்சு கட்டுக்கும் போது எங்க தேசத்தை மாத்திரம் அநேக தேசத்துல பஞ்ச பயங்கரம் நிறைய பேர் மனித போயிடும், நிறைய பேர் மனத்தின் பாதியில போறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதுல எனக்கு தெரிஞ்சு யூத்துக்கு 90% ரசிக்கப்படாதுங்க. அப்ப ரசிக்கப்பட நம்மளுக்கு பண்ண வர்றது கருத்து பாதுகாக்கிற வாதி வராம பாதுகாக்கிறாங்க. அப்ப இவ்வளவு ஆத்மா மருந்து போறான்னு சும்மா இருக்க மாட்டாரு. அப்ப அந்த ரசிக்கப்படாத ஆத்மா மானத்தின் பாதுகாப்பு போது நீங்க எத்தனை பேர் துக்கப்படுறோம். டிவில பாக்குறவங்க, பேப்பர்ல எல்லாம் படிக்கிறவங்க, யூடியூப்ல எல்லாம் பாக்குறவங்க, எனக்கு குழந்தைகளை கண்ணு விட்டு ஆயிடுச்சு. எத்தனை இடத்துல மரணங்கள் நடக்குது, எத்தனை இடத்துல கொள்ளைகள் நடக்குது, தேசத்துல இனி சம்பவக்க போய் இதெல்லாம் நடக்குதுன்னு ஆண்டு சொல்லிக்கிறாரு. அது எத்தனை பேர் நம்ம தேசத்துக்காக கண்ணு. அதான் ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றதுமா எஸ்ஐக்கள் புத்தகத்துல, எஸ்ஐக்கள் புத்தகம் 22 அதிகாரத்துல அதுல 30 வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனை தேடினேன். இப்ப நான் தேசத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மனுஷனை தேடுறாரு. யாருன்னு சொன்னா அது நீங்க தான் ஜெபிக்கிறானா இருக்கணும். எனக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம தேசத்துக்கு 5 போல ஜனல் 5 போல எப்படி ஜெபிக்கிறோம். இதுக்கு ஆண்டு அதுதான் விரும்புறாரு. ஜெபிக்கிற ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறாரு. இது சம்பவிக்க போற இவர்களுக்கெல்லாம் நீங்க தப்பிட்டு மனுஷகுமார் முன்பாக நிற்கணும். எப்படி நிற்கணும் தெரியுமா, வெளியே ஒரு ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஒரு பஞ்சம் வரப்போகுது, பயங்கரமான பஞ்சம், இனி மழை வராது, தானியம் கொடுக்காது, தண்ணி கிடைக்காது, தைரியமா பேசிட்டு போயிட்டாரு. கத்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்லுகிறேன், இனி தண்ணி வராது, பஞ்சம், இனி ஆகாரம் கிடைக்காது சொல்லிட்டு தைரியமா போயிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ண தெரியுமா, அந்த வசந்த வாசிப்பா 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. கிலேயாத்தின் குடிகளே, திஸ்பியானாகிய எலியாகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, இது தேசத்துல பயம் வராது, இது பஞ்சம் இருக்கு, ஆகாரம் கிடைக்காது, எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதுல கீழே 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாக்கி அவர், நீ விளக்க விட்டு போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. 4:5 அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் வழியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமா, கவனிங்க. இப்ப சொல்லிட்டு வார்த்தை யாரு, எலியா சொல்றாரு, இனி என் வார்த்தையின்படி நடந்தா கர்த்தருக்கு முன்பாக நிக்க நான் சொல்லுகிறேன், தேசத்துல மழை பெய்யாதுன்றாரு. இப்போ ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் கட்ட தண்ணி வச்சாரு ஒரு கட்டளை இடம். இப்போ ஆட்டங்கள்ல போய் ஒழிஞ்சிடு, ஒரு சாந்தில கறி எடுத்து வரேன், காலையில காக்கா கறி எடுத்து வரேன், உங்களுக்கு ஏன் கட்டளை வச்சுக்காரு. கொரோனா காலத்துல 3 வேளை சாப்பாடு வருது, எல்லாம் தேவை எது வருது. ஆனா அந்த ஆட்டங்கள்ல இது என்ன பண்ணிக்க தெரியுமா, 3 வருஷம் 6 மாசம் தொடர்ந்து அது ஜெபம் பண்ண. யாக்கோபு புத்தகத்துல யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 17-18 வருஷம் 5:17-18. அப்பொழுது 17-18 எலியா மனுஷனாயிருந்தார். மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ரொம்ப நல்லா கவனமா கேளுங்க. இப்ப இவருக்கு எதுக்கு நம்ம காக்கா காயில மத்தியானம் நைட்டுக்கு காயில கறி குத்துது, அந்த 3 வருஷம் 6 மாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேசத்துல சொல்ல நடக்கிற வரைக்கும்
தேசத்தை பாதுகாக்கணும், ஜனங்களை பாதுகாக்கணும், அந்த வாதிகளை ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கணும், பஞ்சத்துல ஜனங்களை பாதுகாக்கணும், சாதி பாத்து வீட்டை பாதுகாக்கணும், நிறைய குடும்பத்தை பாதுகாக்கணும். அதனாலதான் எளியா தனிமையா ஜெபிக்கிறதுக்கு அவர் காலையில மாலையில ஆகார கட்டம் ஒழுங்கப்படுத்திருக்காரு. அதுக்கேற்ற தண்ணி அவர் கொடுத்திருக்காரு. இதே போல கட்டோடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த முதல் எச்சரிக்கை என்னன்னா, தேசத்துல வாதி வருது, கொள்ளை வருது, பூமி அடிச்சு வருது, பஞ்சம் வருது, எல்லாமே வருது. ஆனா உனக்கு நான் பொருள் இல்லாம 3 நாள் ஆகாரம் கொடுத்திருக்கேன். ஆனா ஆகாரம் சாப்பிட்டு 3 நாள் ஜெபம் பண்றீங்க. இது நம்ம பண்றோமா? 3 வேளை கதை பேசுவோம், 3 வேளை போறதெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைப்போம், வீட்டுல பிளேடு மாதிரி அர்த்தம் இருக்கும். ஏன்னா மீட்டிங் பேசிட்டு கச்சேரி இங்க பார்த்தாலும் இப்ப வாழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டரை உருவாக்கி கச்சேரி ரெடி பண்றாங்க, பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. முதல்ல கட்டட வார்த்தைக்கு பேசுறதுக்கு ஆர்வம் இல்லை. ஆனா மற்ற கதை பேசுறது ஒரு கூட்டம் உருவாக்குவான். இதுக்கு நிறைய பேருக்கு கஷ்ட பஞ்ச காலத்துல, கொரோனா காலத்துல, அப்புறம் கொள்ளை காலத்துல, பூமி அடைச்சி காலத்துல, வாதை காலத்துல ஒன்று ஒரு போக இல்லாம போச்சுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஜெபம் தேவை. நான் தேசத்தை பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. தேசத்தை அழிக்காத படிக்கு சுவர் அடிக்கணும், அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. இதுக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? 3வது கால தேசத்துல நடக்கிற சம்பவத்தை குறித்து கவலைப்படாத, ஒன்னை சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாது தெரியுமா? நீ ஜெபிக்கணும், நீ தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஜனங்கள் மடிந்து போயிடறாங்க, ஜனங்கள் அழிந்து போறாங்க, ஜனங்கள் சாகுறாங்க, பச்சினால சாகுறாங்க. அது ஒரு தேசத்தை பார்க்கும்போது எலும்பு கொஞ்சம் மேல வச்சு உடம்பெல்லாம் அப்படியே தூக்குறாங்க. அவ்வளவு நிற்க முடியல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், கொடுமை, பயங்கரமான கொடுமை தெரியுமா? இதுக்கு நம்ம 3 வேளை கர்த்தர் காதலை குறித்து அந்த வாதை வராத படிக்கு, வியாதி வராத படிக்கு, நம்மளை சேதப்படுத்தாத படிக்கு பாதுகாப்பா வச்சுக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லாம இருக்கிறதான் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம். 4வது கணிச்சு அவர் காட்சி சொல்ல முடியல. லூக்காட்சி விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல, லூக்காட்சி விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. 4வது ஜெபம் என்ன தெரியுமா? ஒரு சரீரத்துல மானசி வியாதி எல்லாம் பயப்படாது, அது நல்லதுதான். நிறைய பேர் அது யோசிக்கலாம். மானசி வியாதி எல்லாம் நல்லதுதான். தேவனை மருத்துவரை உயிரை எழுப்புறாரு, சொத்தரை சுத்தமாக்குறாரு, அப்புறம் பார்வை குருடானுக்கு பார்வை அறிவு செய்யறாரு. எல்லாமே சேர்ந்து ஏற்று நாளைக்கு சிலுவையில் அவர் மரணம் விடணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல தெரியுமா? பிதாவே, இந்த மாநிலத்தின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாக ஆகில் நீங்கப்படும். நான் ஏன் சித்தம் பண்ணுறேன். ஏன்னா தேவ சித்தம் நினைச்சாருன்னா அந்த மாநிலத்தை அவர் விட்டு வாங்க முடியும். ஆனா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? அவர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த மரணத்தின் பாதையில அவர் ஜபம் எப்படி தெரியுமா? மர வேர்வெல்லாம் ரத்தமா வீழ்ச்சி, அவ்வளவு ஊக்கத்தோட பார்த்து ஜபிக்கிறார். நம்மளால ஒரு சின்ன பலவனாக பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டோம். என்ன தெரியுமா லிஸ்ட்டு? நான் பலவனமா இருந்தா என்னை பார்த்து வந்து பார்க்கறேன், நான் வியாதியா இருந்தா என்னை பார்த்து வந்து பார்க்கறேன். அப்ப டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அவங்கள சொல்லுங்க, இங்க நம்ம டாக்டர் தேடி ஓடுறோமே, எல்லாத்துக்கும் போடுறோமே. அப்ப இவங்க பாஸ்டர் மட்டும் தேடி வரலாம். பாஸ்டர் வரது முக்கியம் இல்லை. ஆனா அந்த இடத்துல கட்டை வருவாரா, கட்டை இறங்குவாரா, கட்டை சுகட்டை படுப்பாரா, அதுதான் முக்கியம். ஏன்னா தேவன் விரும்புகிற 4வது காரியம் என்ன தெரியுமா? இப்போ எச்சரிக்கையாக்கு வியாதி வந்துச்சு. அது ஏச்சரிக்கை சொல்லிட்டாரு, நீ வீட்டை வைங்க பார்த்தா நீ பேய்க்க மாட்டேன் சாகப்பன்னு சொல்றாரு. விட்டுற மாட்டேனே, ஆனா விட மாட்டேன்றாரு. ஏன் விட மாட்டேன்றாரு? அவர் சோழ திரும்பி மன கச்சந்து, கட்டாவே உமது பார்வைக்கும் நலமானது நான் செய்தேனே என்று மன கச்சந்து ஆயிட்டாரு. எனக்கு அந்த ஜபமே 15 வருஷம் ஆண்டு கூட்டிட்டாரு. அதை கடைசி என்னாச்சு தெரியுமா? அவனுக்கு உண்டான எல்லா சொத்தும் பாபிலோனுக்கு போயிடுச்சு. எல்லா சொத்தும் பாபிலோனுக்கு போயிடுச்சு. ஆனா அவன் உண்டான அவன் பிள்ளைகள் கொல்லு பெற்று எல்லா சந்ததியும் பாபிலோனுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனா ஏசாத்திரிகள் மூலமா சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நான் இருக்கிறவருக்கு சமாதானமா இருந்தா போகுது. நிறைய பேர் மானத்துக்கு வியாதி வந்தா அமைதியா இருக்காங்க. இப்போ ஆண்டவருக்கு மரணம் வந்துச்சு, கால் தான் மறிக்கிறாரு. அதை மறித்த பிறகு தேவ சித்தம் என்னன்னா அவர் மறைக்கணும், மரணத்துல ஒப்பு கொடுத்து ஆக்கணும். ஆனால் மறித்த பிறகு தேவன் ஒரு காரியம் பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல
2ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. தேவன் அவருடைய ஆமா இருமா 23 வாசியா. அப்படி இருக்க தேவன் நினைத்தார், தேவன் எண்ணெய்த்திருந்த ஆலோசனை படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். அம்மா என்ன பண்ண இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தேவன் முன்னாடி தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம் பண்றாருமா? இயேசு கொலை செய்ய சிலுவையில ஒப்பு கொடுத்து தீர்மானம் பண்றாரு. இந்த முன்னறிவின் தீர்மானத்தின் படிதான் இயேசுவை சிலுவையில ஒப்பு கொடுத்துறாங்க. ஆனா இயேசு யாரு ஒப்பு கொடுத்துன்னு சொன்னா அது யூதாஸ் கிடையாது, அதே போல யூதர்கள் கிடையாது. ஆனா அதுக்கு மானத்துக்கு யாரு ஒப்பு கொடுத்துன்னா மறுபடியும் வாசிங்க. அப்படி இருந்தோம் யார் தேவன் முன்னாடி பாருங்க. தேவன் முன்னாடி நினைச்ச முடிவு பண்றாரு. என்ன முடிவு பண்றாரு? இயேசு பூமியில அனுப்பி ஜனங்கள் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்க சொல்ல முடிவு பண்றாரு. அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். இப்ப தேவன் என்ன பண்றாரு பாருங்க. 24 தேவன் அவருடைய மானவ உபாதி கத்தியை அழித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. தேவனை செத்து அம்மா நல்லா கவனமா கேளுங்க. இப்ப ஏசு மாநிலத்துல விட்டாரு, தேவனை கொடுத்துட்டாரு. 3ஆம் நாள்ல தேவன் அவர் எழுப்பி பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்காரு. எனக்கு நம்மளும் மரணம் வந்தா கூட சரி, ஆனா நம்ம பயப்படவே கூடாது. அதுதான் அந்த அப்ப பவுல் சொல்றாரு, மரணமே கூறுங்க பாதாளமும் ஒரு தேவை. ஏன்னா மரணம் வந்தா நம்மளை தேடப்படாத லாபம் நம்மளுக்கு. கிறிஸ்டியனுக்கு தேவன் சாவு எனக்கு ஆதாயம் இல்லை, நம்மளுக்கு லாபம் அது. ஏன்னா கத்தவங்க லாபம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாளா இது இருந்தது, இப்போ நல்லா ஓடிச்சு. ஆனா எவ்வளவு காரியத்தை கிரியை செஞ்சு அதான் ஆண்டு விரும்புறது. அதுதான் ஆண்டு விரும்பிட்டே இருக்காது. ஆனா அவருக்கு லாபமாந்து நீங்க வாயாம, அவருக்கு லாபமாந்து நீ ஓடாம, இந்த உலகத்திற்கு பெறாம நஷ்டமாந்து ஆண்டுக்கு நஷ்டமாந்து நீ வாழ்ந்துனா நிச்சயமா அப்ப பவுல் சொல்றாரு, லாபமான எல்லாவற்றையும் நான் குப்பையாக இருந்துக்கிறேன். ஏன்னா உலகத்துல நான் உலகத்தின் பிரகாரமா இருந்தது யூதனா இருக்கும் போது எல்லா ரகசியமா எனக்கு தெரியும். அப்படியுமே நல்லா வசதியான வாழ்ந்த, நல்லா படிச்சிருக்க, நல்ல நாள் இருக்குது. ஆனாலும் இயேசுக்காக எல்லாத்துக்கும் குப்பையாக இருந்துக்கிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமாயத்தின் பண்டைய பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன். 4வது காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழல வந்தாலும் அதுதான் முக்கியமான ஒரு மந்திரவாதி சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? ஒரு 10 பிளான் பண்ணிருக்கேன் உன்னை காலம் பண்ண. ஆனா எனக்கு ஒரு ஆசை எடுக்கணுமா? எடுத்தா தோற்றம். நான் ஓடுவது கத்தி திட்டி கஷ்டப்பட்டு எடுத்து அது வராம போயிடும். எடுத்தா தோற்றம் பாதியில் படுத்துருக்கேன். ஆனால் கொடுத்தா தோற்றம் ஓடுறேன். நானே சொல்றாரு, எடுக்க மாட்டேன் ஓடுங்க. இதுதான் தேவன் அவருக்கு தெரியும். எப்போ ஒன்று எடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் வந்தால் பயப்படாதீங்க. ஏன்னா அவரு ஆண்டவரோட நோக்கம் எனக்கு தருமா? அதை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் புத்தகத்துல பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நான் போன கிறிஸ்துவுடன் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஓட வேண்டிய நிறைய இருக்குது. ஓடுங்க. என் கூட இருக்கணும்னு ஆசை தான், இல்லைன்னு சொல்லல. என் கூட இருக்க ஆசை இருக்க மாதிரி எப்படி இருக்கணுமா? நீ இன்னும் ஓடலாம். ஆனா அப்போஸ்தலன் பவுல் ஓடிக்கொண்டே இருக்கு. அதுதான் ஆண்டு சொல்றாரு, மானத்தின் வியாதி வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனா அந்த மானத்துல கூட ஜெபம் பண்ணீங்க.
வியாதி வந்தாலும் ஜபம் பண்ணுங்க. ஆனா உங்க ஜபமே அதான் இந்த வியாதி ஆப்போசிட்டா மாறும். உங்க ஜபமே எல்லாமே கரெக்டாக ஆப்போசிட்டா மாற்றுவாரு. ஆனா நீங்க வந்து ஜபம் பண்ணாம எல்லாத்தையும் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரங்க. இப்போ எனக்கு காலில் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை திருப்பச்சின்னு சொல்லி ஜபம் அடிப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். படிக்கட்டில் ஏறக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு காலம் தான் ஆண்டு கேட்குது. என்ன தெரியுமா, ஆண்டவரே உன் பாதத்தில் நான் காத்து வைப்பேன். ஆனால் உன் கிட்ட இல்லாமல் ஆப்பரேஷன் நடக்கூடாது. ஏன்னா அது அப்படியே பரிபூர்ண சொல்ல மாட்டேன். எப்போ இந்த கரெக்டான பிரச்சனை வந்து பாருங்க. 1ஆம் தேதி ஆண்ட பாதத்தை காத்திருக்கும் போது 30ஆம் தேதி பிரச்சனை வருது. 30ஆம் தேதி பிரச்சனை வச்சு பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ அவன் அதுக்கு மேலே மாத்திரை கொடுத்துட்டு எம்ஆர்ஐ எடுக்கணும், திருப்பி வெளியே வர வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து அது ஒரு பிரச்சனை காட்டுவான். அதை ஒன்று எனக்கு தோணுச்சு. என்ன செய்யறம்மா, என் சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி கரெக்டாக ஒருவர் இருக்கிறாரு, வரமாட்டாரு, அவரை பார்த்துப்பாரு, அவர் சித்த என்ன அதுபடி செய்வார், அவர் பாதையில ஜெபிக்க எல்லாமே ஆப்போசிட்டாக. அப்போ 4வது காரணம், எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சோர்ந்து போவார். இயேசுக்கு மரணமே வந்துச்சு. ஆனால் பிதாக்கிட்ட கேட்குற, பிதாவே இந்த மனத்தின் பாத்திரத்தை நீங்கள் கொடுமாகில் ஆகிலும் என் சித்தன். ஏன்னா பிதாக்கிட்ட கேட்கறது, அவரே மறித்தவர் லாசரை உயிரோட எழுப்புறாரு, அவரை மறித்த உதவியின் மகள் மாடியை தொட்டி எழுப்புறாரு, அவரை மறித்த யாவிர மகள் உயிரோட எழுப்புறாரு. அப்படிப்பட்ட எழுப்புற இயேசுக்கு மரணம் வந்த கூட தோன்று அந்த ஜபம் சொல்லப்படுது. எல்லா ஜபத்தை காட்டிலும் அந்த கடைசி மன ஜபத்தை பயங்கரமா இருக்கும். அதிக ஊக்கத்தோட வேகலைப்பட்டு வேக ரத்தமா அவர் அந்த அளவுக்கு அது சரியாக தெரியுமா. அதான் கடைசி ஜபம், அதுதான் கடைசி ஜபம். அதுக்கப்புறம் அவர் பூமியில் வாயும்போது ஊழியத்தில் பாடும்போது அதிகாலை ஜெபம் பண்ணுறாரு, பகல் நேரம் ஜெபம் பண்ணுறாரு, மாலையில் ஜெபம் பண்ணுறாரு, காலையில் ஜெபம் பண்ணுறாரு, ராகியில் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாமே வர்றாரு. ஆனால் கடைசி ஜபம் மரண அதான். அன்று அவர் ஜபம் முடிய போகுது. அது இந்த பூமியில் இருக்க மாட்டார், அவர் பண்ண வச்சுக்குவார். அப்போ அந்த கடைசி ஜபம் எப்படி இருக்கும், அதே போல் தான் நம்ம சரீரத்தில் எப்படிப்பட்ட சூரியனை வந்தாரு அந்த ஜபத்தில் ஒரு மாற்றம் வருது. அதுதான் கஷ்டம். எல்லா கண்ட வாக்குத்தத்த பண்ண வாக்கு மாறாது, வாக்குத்தத்த அன்பை கொடுப்பால் நிறைவேற்றிருக்கிறது. வாக்குத்தத்தபடி ஆண்டவரே நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்தில் திருப்பத்திருக்கிறோம். 4 காரியத்தை கொடுக்கப்பட்ட உங்களை யாரும் பகைக்காத விரோதமாக ஏமாறு, உங்களை அச்சத்தை பண்ண அவமானப்படுத்துவாங்க, அவங்கள வச்சுட்டு உங்களுக்கு மாற்றம் ஆதரிச்சு நிச்சயமாக உங்களுக்கு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் இடத்தையும் பணத்தையும் நிலத்தையும் ஒரு பொருளை யாரும் ஏமாற்றி வாங்கினவங்க நீங்கள் இப்போ சண்டைப்படாதீங்க, பை வாங்காதீங்க, நீங்கள் அமைதியானுங்க. கத்த வைக்க முடியும், உங்களுக்கு அது வர வேண்டிய வீட்டு போகணும். 3ஆவது தேசத்தில் நடக்கப்படுற பஞ்ச கொள்ளை இப்படிப்பட்ட மீண்டும் இந்த கொரோனா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த தேசத்தையும் ஜனங்களும் வேதனை படுத்தி அவருடைய கொரோனா காலத்தில் தேவன் ஜனங்களை பாதுகாத்து அந்த வாதியை வராதபடிக்கு நாம் எல்லாருக்கும் பேசுகிறோம். அப்போ ஜெபம் பண்ண கத்த நிச்சயமா அதை கருத்து இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த பாதுகாப்பு. 4வது நம்ம சரீரத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஒரு நாள் சரீரம் வீடு போகும், ஆனால் அது தேவனுக்கு சாட்சியாக இருக்கும். மறந்த வாயின ஆசைப்படாதீங்க, அது உலக வாய்ப்பு. ஒரு தடவை நான் வாயின நினைச்சா கஷ்டக்காது, 2வது தடவை நான் எப்படி வாயின அவர் சித்தமாக எடுத்தா சொல்றேன், அவ்வளோதான் சொல்லிட்டு போனாங்க. யோபா அருமையாக சொன்னாங்க. என்ன தெரியுமா, என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை. ஏன் தெரியுமா, இன்றைக்கு அவருக்கு கொண்டு போட்டு நான் அடக்கம் பண்ணிடுவேன், ஆனால் வரும்போது அவரு உயிரை இயக்குவார். என் மீட்பை உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்கள் நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், என் மீட்பை பூமியில் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள் நான் பார்ப்பேன். அப்போ காலம் என்ன தெரியுமா, நான் மறித்தா கூட அவர் என்னை உயிர்ப்பிட்டு அவரை பார்க்க திரும்பிடுவார். ஆனால் அந்த மனத்து வியாதி கூட யோபு சோர்ந்து போனார். தேவனுக்கு வைரக்கமான ஜெபம் வந்து கத்த யோபு முகத்தை பார்த்து சிறைப்ப மாற்றினார். 4 தலைமுறை மட்டும் வாயிட்டார். அதே போல் உங்களும் அவர் வாயிட்டு வல்லவராகிறார். நம்ம சரீரத்துக்கு நல்லா ஆகணும், சுகத்தை கொடுங்க சாட்டை இல்லை. ஒரு சித்தம் என்னாண்டவரே அதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவர் சித்தா நீ வியாதியோட வாய் சித்தம் இல்லை, இந்த மனத்தில் போட சித்தம் இல்லை, நீ ஜீவனுக்குள்ள வரணும், நீ சுகத்தோட வரணும். அதுதான் அவர் சித்தம். இதுதான் நம்ம கேட்கணும். நம்ம சித்தன் மாதிரி அவர் கேட்கறதுக்காக அவர் இல்லை, அவர் சித்தன் மாதிரி கேட்கறதுல அவர் நம்மளுக்கு வச்சிருக்காரு. அவர் சித்தன் மாதிரி கேட்டு நம்ம செஞ்சோமா நிச்சயமா
நம்மளை வாய்விட்டார். கர்த்தருக்காக பரலோக தந்தையை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரிகளை கலங்கி பிதா குமாரன் பற்றிக்காக நாமத்தில் கருத்தில் வச்சுக் கொடுக்கிறோம். தேவன் எங்களுக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தை கலங்கி அந்த வார்த்தை முடிச்சு பலப்பட்டு பெரிய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனால